ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து கிளி பரோட்டா பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 4 பரோட்டா கிட்ட செய்கிற மாதிரி எடுத்திருக்கேன், 2 கப் ஃபுல்லாக. அண்ட் இதில் வந்துட்டு சோடா மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு, சோடா மாவு, அதுக்கப்புறம் மில்க், ஆயில் நிறையலாம் ஊற்றுனீங்கன்னா பரோட்டா சூப்பராக வரும். பட் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஒரு ஸ்பூன் கீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதை வந்துட்டு தண்ணி ஊற்றி பிணைய போகிறோம், அவ்வளோதான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஹோட்டலில் வர மாதிரி ரொம்ப நல்லா பரோட்டா வரணும்னா நம்ம பண்ணுறதுல வராது, நம்ம ஓரளவுக்கு தான் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். மைதா, கீ, அதுக்கப்புறம் சால்ட்டு, வாட்டர். பிணையிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய குக்கிங் சேனல்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், 3 ஃபிங்கர் வச்சு இந்த காற்றுல ஃபிங்கரை நகர்த்துற மாதிரி தான் இந்த மாவில் நகர்த்தணும். தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டாக பிணையுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிணையுங்க. மாவு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் மாவை வந்து 1 hour டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். 1 hour அதை வந்து ஓரமாக வச்சிருவேன். இப்போ மாவு பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் எடுத்துப்போம். ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஃபுல் வெங்காயம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டுக்கோங்க, பிரிஞ்செல்லாம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இருக்குது தெரியுமா, அதுலேருந்து ஒரு 2 பெட்டல்ஸ் மட்டும். இந்த ஆயில் ஊற்றிட்டு இதெல்லாமே போட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு யூஸ்வலாக நல்லெண்ணெய் ஒரு கடலெண்ணெய் எது வேணால் போட்டுக்கோங்க. கடலெண்ணெய் சூப்பர் டேஸ்ட் வரும். பட் நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து நிறைய டைம் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன், எப்போவாவது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்குச்சுன்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா வரும். தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அதுவுமே நல்லா ஆயிலில் பொரியிற அளவுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லாவே வந்துட்டு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி போடுறேன். தக்காளி இப்போலாம் ரொம்ப நல்லா கிடைக்குது, அது வந்து சீக்கிரம் அழிஞ்சிரும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா இன்னும் நல்லா வெந்துடும். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு போட்டிங்கன்னா, எனக்கு கல்லுப்பு பர்சனலாக வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும்னு தோணும். பட் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு டிசைட் பண்ணிக்கோங்க என்ன வேணுன்றது. இப்போ நான் வந்து சிக்கன் போட்டிருக்கேன். குழம்புக்கு எப்போவுமே வந்துட்டு போன் உள்ள சிக்கன் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். போன்லெஸ் விட போன் இருக்கிறது வந்துட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இன்னொரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ரஃப்பாக சாப் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் கூடயே பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து விதை எடுத்துருவேன் பச்சை மிளகாவில், விதையோடு போட மாட்டேன். அண்டு கொஞ்சம் மசாலா, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் இருக்குது தெரியுமா,
நம்ம எப்படி வந்து தாளிக்கிறதுக்கு போட்டோமோ அதே அளவு எடுத்து இதில் போடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நான் வந்து மிளகு குழம்பு பேஸ் மாதிரி செய்ய போகிறேன். ஸோ மிளகு போடுறேன். இப்போ வந்து காஞ்ச மிளகா ஒரு சில்லி பவுடர் இது எதுவுமே நான் வந்து போட மாட்டேன். மிளகு அண்ட் கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டிருக்கல அந்த காரம் தான். இப்போ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சரை பெட்டி ஃபில்லிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் அது நல்லா இருந்துச்சுன்னு இருந்தாங்க. ஸோ ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மிளகு, அஞ்சரை பெட்டிலே கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஸ்பூனில் மிளகு போடுறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற ஸ்பூன்னா 1.5 ஸ்பூன் மிளகு அண்ட் 1 ஸ்பூன் மட்டும் சீரகம். சீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்குச்சுனாலே டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன். சிக்கன் 65 பண்ண போகிறோம். ஸோ கரம் மசாலா பவுடர் இது நான் வந்துட்டு கடையில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, லெமன் ஜூஸ் இதெல்லாமே போட்டுருவேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் அண்ட் கொஞ்சம் சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour நான் வந்து ஓரமாக வச்சுருவேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லெமன். இதை பொரிக்கிற வீடியோ நான் எடுக்கல, அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளி, அதை எடுத்துகிட்டு போய் ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, அது ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அரைக்கணும். நான் தேங்காய் போட்ட கிளிப்பிங்கும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மிக்சரில் வந்து தேங்காயும் போட்டு வதக்கியிருக்கேன். நல்லா ஃபேன் காற்றுல ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுல ஆற வைக்காமல் மிக்சியில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா மிக்சி வந்து வெடிச்சிரும். புது மாடல் மிக்சிலாம் பரவாயில்ல, கொஞ்சம் என்ன மாதிரி ஓல்ட் ஸ்டைல் மாடல் ஒரு ரொம்ப வருஷத்து மிக்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக மேலெல்லாம் தெரிச்சு விட்டுரும். இப்போ பாருங்கள் நம்ம குழம்பு நல்லா வெந்திருக்கு. நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இப்போது எடுத்து வச்சேன் தெரியுமா, அதை அரைச்சி இதில் வந்து போட்டுட்டேன். தெரியுதா கிரேவியோட கலர்? நம்ம அந்த தேங்காய் சீரகம் எல்லாம் போட்டிருந்தோம்ல, இது எல்லாத்தையுமே அரைச்சி மிளகு அதெல்லாம் நல்லா இந்த கலரில் வரும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். எலும்பு இருக்க சிக்கன் போட்டதுனால சிக்கன் டஃப் ஆகாது. நீங்கள் வந்துட்டு போன்லெஸ் அந்த பிரெஸ்ட் பீஸ்லாம் போட்டிங்கன்னா தான் சிக்கன் வந்து டஃப் ஆகும். நான் 65 பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பரோட்டா பாருங்கள், நான் வந்துட்டு மாவு போட்டு தாங்க பரோட்டா தட்டுறேன். சரிங்களா, திரட்டுறது வந்து மாவு போட்டு தான் பண்ணுறேன். பட் நிறைய ஆயில் ஊற்றி தான் திரட்டுவாங்க. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயில் ஊற்றி பண்ணுவாங்க. பட் நான் மாவுலேயே தான் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு என்னென்னலாம் போடணுமோ அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் தண்ணி உப்போடு முடிச்சிட்டோம். நம்ம பரோட்டா நீங்கள் வீசி வீசி போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா தின்னாக திரட்டிட்டு ஃபோல்டு பண்ணி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நூல் பரோட்டா மாதிரி கட் பண்ணிவிட்டு நூல் பரோட்டா மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், நான் திரட்டிட்டு 2 சைடுமே ஆயில் போட்டேன்னா, ஆயில் போட்டுட்டு 2 கையுமே ஆப்போசிட் டிரெக்ஷனில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கிழிஞ்சாலுமே பரவாயில்லைங்க, பரோட்டா கிழிஞ்சாலுமே நீங்கள் மடிக்கும் போது தெரியாது. நமக்கு இது வரைக்கும் கிழியலை, பட் இதுக்கு மேலே கண்டிப்பாக கிழிய ஆரம்பிச்சிரும். ரொம்ப ப்ராக்டிஸ் இருக்கவங்க நல்லா செய்வாங்க. இங்கே பாருங்கள், நமக்குமே கிழிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னும் தின்னா வேணும், நான் தட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க.
இங்கே பாருங்கள், கிழிஞ்சாலுமே அது நமக்கு தெரியாது. இப்போ நான் திரட்ட போகிறதுல கையிலேயே ஜஸ்ட்டு தட்ட தான் போகிறேன். நீங்கள் கையில் தட்டுறதுனால என்ன அட்வான்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். மாவு வந்து டஃப் ஆகாது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பரோட்டாவை வந்து சுட்டு எடுத்துட்டேன். சாஃப்டாக வந்திருக்கு. தட்டாமல் பரோட்டா வந்து சாப்பிட்றாதீங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நான் ஊற வச்சதும் நான் பிணைஞ்சதுலேயும் தான் அது சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது நான் ஒரு பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த பரோட்டாக்கு மேலே நான் வந்துட்டு கிரேவி ஊற்ற போகிறேன். ஒரு நல்ல ஒரு இலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எலசாக இருக்க இலை எடுத்திங்கன்னா ஃபோல்டிங் நல்லா வரும். முத்தின இலை எடுத்திங்கன்னா உடஞ்சிருது. இப்போ நான் வந்து கிரேவி ஊற்றுறேன். அந்த கிரேவி மேலே கிரேவியில் இருந்த 2 சிக்கன் பீஸ் வைக்கிறேன். கூட வந்துட்டு ஒரு 4 சிக்கன் 65 பீஸ் வைக்கிறேன். இப்போ வந்து இன்னொரு பரோட்டா வைக்கிறேன். அகெயின் 2வது லேயர் பரோட்டா மேலே கிரேவி ஊற்றிட்டு மேலே ஒரு ஆம்லெட் வைக்கிறேன். இந்த ஆம்லெட் மேலே திரும்ப நீங்கள் சிக்கன் 65 வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து கிரேவி ஊற்றுறேன். அதுக்கு மேலே இன்னொரு பரோட்டா வைக்கிறேன். ஸோ 3 பரோட்டா ஒரு கிளி பரோட்டாவில் வரும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் மடிக்கிறேன். நான் கொஞ்சம் முத்தின இலை எடுத்துட்டேன். நான் பண்ண தப்பு அதுதான். நீங்கள் கொஞ்சம் எலசான இலையை எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி பார்சல் பண்ணிட்டோம். பண்ணினதுக்கப்புறமா ஒரு தவாவில் தண்ணி ஊற்றி இதை மேலே வச்சு, மேலே வந்து இட்லி பானையோட மேலே மூடுறது இருக்குல்ல, அதை வச்சு மூடினாலும் ஓகே, இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடினாலும் ஓகே. மூடி கொஞ்சம் ஸ்டீம் அதில் படுற மாதிரி வேக வச்சுருங்க. 2 சைடும் திருப்பி போட்டு தண்ணியிலே தான் வேக வைக்கணும், ஆயில் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை திறந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.